பார்த்துருக்கீங்க. நம்ம பார்க்க போறது மருந்து 21வது மருந்து மஸ்டர்ட். MUSTARD மஸ்டர்ட். குணாதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காரணமில்லாத கவலை, அதனால் சோர்வு, திடீரென ஏற்படும் மனபாரம். இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, மனக்கவலையில அப்படியே ஆழ்ந்து போயிடுவாங்க. ஆழ்ந்து அப்படியே முழுகி, என்னமோ தெரியல, எனக்கு மனம் ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவன், எனக்கு எதிர்காலமே இருண்டு போயிடுச்சு அப்படின்னு பேசக்கூடியவர்கள். இவங்க பெரும்பாலும் யாரோடையும் பேச மாட்டாங்க. ரொம்ப அழகா சொல்லணும் கேட்டீங்கன்னா, உம்மனா மூஞ்சி கேரக்டர் தான் இவங்க கேரக்டர். யாரோடையும் பேச மாட்டாங்க, யாரோடையும் பழக மாட்டாங்க, கூச்ச சுபாவம் உள்ளவளா இருப்பாங்க. அவங்களை நீங்க மகிழ்ச்சியாவே பார்த்திருக்கவே முடியாது. அவங்க முகத்துல எந்த காலத்திலும் எந்த காரணத்திலும் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியே இருக்காது. ஏன்னா அவங்க மனதில் எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம இருக்கோம், திடீர்னு ஒரு கருமேகம் சூழ்ந்தா ஒரு சூழ்நிலை எப்படி மாறும், அது போலதான் அவருடைய வாழ்க்கையில அவங்க மனதில் அந்த மாதிரிதான் அவங்க மனசுல எப்பவுமே அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். இவங்களை நம்ம சரி பண்றதுக்கான அற்புதமான மருந்து தான் மஸ்டர்ட். இவங்க நிலைமையிலிருந்து மாற்றி வெளியில நல்லா எல்லாரோடையும் பழகக்கூடிய சூழ்நிலைக்கு இவர்கள் ரொம்ப அற்புதமாக வருவார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, என்னடா துக்கமா இருக்கேன்னா, வாயை திறக்க முடியும், அப்படியே அப்படியே துக்கமா இருக்க மாதிரி இருக்கான். எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன் சொல்லுவோம். மிக ஆழ்ந்த மன அழுத்தம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பல இடங்கள்ல பல விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் மனநல நோய் மருத்துவர்கிட்ட போகணும்னு கொண்டு போறாங்க. எந்த காரணம்னு சைக்காட்ரிஸ்ட கொண்டு போயிட்டு கவுன்சிலிங்ன்ற இதுக்கு கொண்டு போயிட்டாலே அந்த குழந்தை உண்மையிலேயே மனநோயாளியாக மாறுவானே தவிர அதுல இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அவங்க என்ன மருந்து கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? தூங்குறதுக்கு தான் செடேஷன் தான். அதுல இருந்து வெளிவரதுக்கான வழி அவங்களுக்கு கிடையாது. நான் ஆங்கில மருந்தை குறை சொல்றேன்னா நீங்க யாரும் நினைக்க வேண்டாம். உண்மையிலே மன சம்பந்தப்பட்ட நோய்களை குறிக்கக்கூடியது, எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரே விஷயம் நமது அற்புதம் நிறுத்தும் மலர் மருந்துகள் மட்டுமே தவிர அந்த கவுன்சிலிங்னால சரி பண்ண முடியாது. எனவே இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு நாம மஸ்டர்ட் கொடுத்தா அவங்க சரியாகும் அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயம். பேசவே மாட்டாங்க, பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க. இது ஒப்பிடுதல் பாத்தீங்கன்னா, ஆஸ்பன் காரணம் இல்லாம பயப்படுவார் ஆஸ்பன் நபர். அடுத்து கார்ஸ் அப்படின்னா நம்பிக்கையின்மை, சோர்வு, இதெல்லாம் சேர்ந்தவங்க தான் கார்ஸ். இதுல எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 16 வயது பெண் அவங்க அம்மா என்கிட்ட பேசினாங்க. பேசின போது அவங்க சொன்னாங்க, அவ என்னன்னு தெரியலங்க, இப்ப யார் பேசுறது இல்ல, ஒண்ணும் இல்ல, தனியா ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறா, எதுவும் பண்றது இல்ல, ஒரு டிவி பாக்குறது, ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எப்ப பார்த்தாலுமே அமைதியா அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறா, பேசுறது இல்ல, ஒண்ணும் இல்ல, டயத்துக்கு சாப்பிடுறது இல்ல, இந்த மாதிரி நல்லா இருந்தோம், ஏன் இப்படி மாறினான்னு தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா பிரச்சனை வீட்டுலன்னா, எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எதுவும் கிடையாது, ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல அப்படின்னாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணோம், அவளுக்கு அந்த அம்மாட்ட மஸ்டர்டை கொடுத்து அந்த குழந்தைக்கு, அந்த பொண்ணுக்கு கொடுங்க, ஒரு 5 நாளைக்கு கொடுங்க, அப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி கொடுத்தோம். 5 நாள் 6ஆம் நாள் சொன்னாங்க, இப்ப பழையபடி என் பெண் மாறிவிட்டாள், நல்ல நார்மலா எப்பவும் போல இருக்கா, எல்லா வேலையும் பண்றா, எல்லாம் இருக்கா, ரொம்ப 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 மகிழ்ச்சி டாக்டர், நாங்க அவளை கொண்டு போய் ஒரு மனநோய் நல மருத்துவத்தை கூட்டிட்டு போகணுன்ற நிலையில இருந்தோம், பரவாயில்ல, மிக அற்புதமாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மாற்றம். இந்த மலர் மருந்துகள்லாம் பாத்தீங்கன்னா வருஷ கணக்குல மாச கணக்குல சாப்பிட வேண்டிய மருந்துகளே கிடையாது. மேக்சிமம் 1 டோஸ் 2 டோஸ் சொல்லுவோம். ஏன்னா இவங்களுக்கு 5 நாள் கொடுக்குறோன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம கொடுக்குறவங்களுக்கு என்ன ஒரு வேளை மருந்து போதுங்கிறாருன்னு அந்த நம்பிக்கையின்மை அவங்களுக்கே வந்துடும். அதனாலதான் ஒரு 5 நாள்னு சொல்லி கொடுத்து வருது, காரணம் அதுதான். ஆனா 5 நாள் இல்லை, மலர் மருந்துகளை பொறுத்தவரையிலே நாக்கில் பட்டவுடனேயே வேலை செய்யும். அதுதான் மலர் மருந்துகளுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நன்றி.